மேசராசியில் சூரியன் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, கோச்சாரத்தில் மீன ராசியில் செவ்வாய், சனி. ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு பார்வை இருக்குது. அவங்க பார்க்கக்கூடிய பார்வை, அதன் அடிப்படையில் அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதெல்லாமே கணக்கில் வச்சுக்கிட்டு தான் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை பெரிய லெவலில் உருவாகும். கடந்த காலங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் மாறி இந்த வாரம் கொஞ்சம் நமக்கு தெளிவு பிறப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது. சந்தர்ப்பம் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லாதவங்க அப்பாவோ தாத்தாவோ இருந்தால் அவர்களுக்காக இந்த வாரம் செலவு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக உங்களுக்கு டெவலப் ஆகும். எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க. அந்த நட்பு நீண்ட காலம் நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஆல்ரெடி உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் இருந்தால் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏற்றம், முன்னேற்றம் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. என்ன சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். பட் அதே சமயத்தில் உங்கள் சர்வீஸ்க்குரிய கிரகமான புதன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அவர் வாங்கின சாரம். அதனால் வேலையில் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு வேலை மாறுறது, ஆக பெரிய லெவலில் அசால்ட்டாக இருக்கிறது வேலையில் வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்த